ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். பெண்களுக்கான உரிமைகள் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பெண்களுக்கான உடல் ரீதியான நலன் பற்றி இதுவரைக்கும் நம்ம கவர் பண்ணாத பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த முறை பேச போகிறோம். என்னென்ன ஒரு நல்ல ஹேபிட்ஸ் ஒரு பெண் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் தாய்ப்பால் தினம் வந்தது, உலக தாய்ப்பால் தினம். அந்த டைமில் பல்வேறு விஷயங்கள் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக ஒரு மார்பகங்களை ஆரோக்கியமாக எப்படி காத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 5 ஹேபிட்டில் நம்பர் 1 ஹேபிட் ரெகுலராக மார்பகங்களை நீங்கள் பரிசோதிக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் மார்பகங்களை எப்படி பரிசோதிக்கணும்னு தெரிந்து கொள்ளணும். மார்பக புற்றுநோயை வெல்வது எளிது. நீங்கள் கற்றுக்கொண்டா மார்பகங்களை கீழிருந்து மேல் நோக்கி ஸ்ட்ரோக் பண்ணி கட்டிகள் எதுவும் தெரியுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரவுண்டாக ஒரு ரொட்டேஷனில் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். குவாட்ரண்ட்ஸ் அந்த எண்டில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, பல்வேறு முறையில் இது வீடியோ கிளிப்பிங்ஸ் முன்னாலே நிறைய காட்டியிருக்கோம். நம்ம மார்பகங்களை எப்படி பரிசோதனை பண்ணுவது அது ரெகுலராக நம்ம பண்ணணும், ஒவ்வொரு பெண்ணும் பண்ணணும். இரண்டாவதாக சில நாடுகளில் இப்போது சமீபத்தில் இட்டாலி பல்வேறு நாடுகளுக்கு போயிருந்தப்போ கடற்கரையில் பீச்சில் மார்பகங்கள் வெறும் பிரா மட்டும் போட்டு படுத்திருக்கிற பெண்கள் நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சன்லைட்டு பட்டு மார்பகங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன், நம்ம ஊரில் அந்த மாதிரி யாரும் இருக்கிறதில்ல, சன்ஸ்க்ரீன் லோஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம். மூன்றாவதாக மார்பகங்களுடைய ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்கும், நிப்பிள் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம், அந்த ஈரப்பசை உள்ள க்ரீம் தடவுவது அவர்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பெக்டோரல் மசில்னு சொல்லுவோம். மார்பகங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் அது பெக்டோரல் மசில்னு சொல்கிறோம். அதை பலப்படுத்துறதன் மூலமாக மார்பகங்களை நன்றாக்கலாம். அடுத்து நம்மளுடைய உடல் எடையை ரெகுலராக ஸ்டெடியாக வச்சுக்கணும். சில நேரம் ரொம்ப வெயிட் அதிகமாக்குறது, வெயிட்டை ரொம்ப குறைக்கிறது மார்பகங்கள் சீக்கிரமாக அதனுடைய உருவம் இழந்து போயிடும். அப்போ கொழுப்பு உடலில் வேகமாக அதிகமானால் மார்பு ஒரு ஷேப்புக்கு போகும். கொழுப்பெல்லாம் வேகமாக நீங்கள் குறைச்சிங்கன்னா அது வேறு ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ மார்பகங்களை நம்ம ஒரு கரெக்டான லெவலில் வச்சுருக்கணும். மார்பகங்கள் உண்மையில் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் பல பேர் ஆச்சரியப்படுவோம். ஒரு வேர்வை சுரப்பி பெரிதாக டெவலப் ஆகி பால் சுரப்பியாக, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கான பால் சுரப்பியாக மாறுகிறது. இது இன்னும் மெடிக்கல் பீப்புளுக்கு ஓரளவுக்கு தெரியும். டாக்டர்ஸ் அல்லாதவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். மார்பகங்கள் வியர்வை சுரப்பிகள் பெரிதாகி மார்பகங்கள் ஆகிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். எங்கேருந்து யார் பேசுகிறீங்க சார்? திருச்சிலேருந்து ராஜ்குமார் பேசுகிறேன் சார். ராஜ்குமார் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் சார். சரி, அது எதுவும் பால்ட்டாகுமா சார்? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லை சார். அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கங்க. அந்த பெண் வேறு யாரோடையும் உறவு வச்சுக்கிறாங்களா? அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு சார். அதாவதுங்க, வேறொருத்தரோட உறவு கொள்ளக்கூடிய ஒரு நபருக்கு மேலே ஒரு பெண் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பால்வீன நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சார். அவங்ககிட்டருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்க சார். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் தான் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஈஸியான முறை.
ஆ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் காண்டமாவது யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணுங்கள் மனைவியோட. சரி சார், இந்த வாய் வைக்கிறனால எதுவும் தப்பு சார்? எல்லா பால்வினை நோய்களும் வரலாம். HIV உள்ளிட்ட எல்லா நோய்களும் வாய் வச்சு நீங்கள் தூண்டும் போது வரலாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த தெம்பு எதுவும் குறைவு எதுவும் வருமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. தவறான ஐட்டம் முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட்டுறீங்க. HIV உள்ளிட்ட பால்வினை நோய்கள் வரலாம், ஆனால் உங்கள் உடல் எடை ஒன்றும் குறைஞ்சிடாது. ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆனாலும் செக்ஸ் வச்சுக்க போகிறீங்க மனைவியோட, அதே போல் தான் இப்போ செக்ஸ் வைக்கிறீங்க. என்னங்க அவன் மேரேஜ் ஆனா அந்த நோக்கம் கொடுக்காதோ அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி பிறன் மனைவியை நீங்கள் செக்ஸ் பண்ணுறது வந்து தேவையற்ற நோய்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்குமே தவிர உங்களுக்கு விந்து வெளியாகிறதுனால எந்த வீக்னஸும் வராது. சீக்கிரம் வந்துடுது சார். சீக்கிரம் வர்றதை நிறுத்துறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. முதல்ல நீங்கள் தூண்டுங்க உங்கள் பார்ட்னரை, முதல்ல உச்சகட்டம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. நீங்கள் கீழே படுத்துங்க, அவங்கள மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஏராளமான முறைகள் இருக்கிறது, அதில் ஏதாவது பயன்படுத்துங்க. சரி, மார்பகங்கள் ஒரு பக்கம் பெரிதாகவும் ஒரு பக்கம் சிறிதாகவும் இருக்கிறது பல பெண்கள் ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டோன்னா, ஆணினுடைய அல்லது பெண்ணினுடைய ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் ஈக்குவலாக அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லா உறுப்புகளும் வித்தியாசம் இருக்கும், கைகளும் வித்தியாசம் இருக்கும், கால்களும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் அது தெரியாது, அந்த வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்பகங்கள் ரொம்ப பக்கத்துலேயும் நெருக்கமாகவும் பெரிதாகவும் இருக்கும்போது எளிமையாக தெரிஞ்சிடும் வித்தியாசம். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், இருக்கலாம். நம்ம விந்து பைகளும் ஆண்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருக்கிற மாதிரி தெரியும், அது இயல்பானது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நான் வசந்தா பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். செக்ஸ் முடிச்ச உடனே தண்ணி குடிக்கலாங்களா சார்? கண்டிப்பாக குடிக்கலாம். ஆம்பளை குடிக்கலாங்களா? 2 பேருமே குடிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன் அதை பற்றி என்ன திடீர்னு சந்தேகங்க? இது திடீர்னு முடிச்ச உடனே கொஞ்சம் டயர்டாக இருக்குமே, உடனே தண்ணி குடிச்சா ஆயிரும். ஒன்றும் ஆகாதுங்க, 2 பேரும் தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், 2 பேரும் மறுபடியும் ஒரு தடவை செக்ஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. நன்றி. சரி, பிரஸ்ட்டு மேலே ஹெவியாக அடி விழுந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? பொதுவாக அப்படி விழாமல் இருக்கிறது தான் நல்லது. பெரிய அளவில் உடனடியாக எல்லாருக்கும் எதுவும் ஆகிறதில்ல. ஆனாலும் கூட அதில் இருக்க கொழுப்பு அடிபட்டு சில நேரம் கொழுப்பு அப்படி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மார்பகங்களுடைய சிதைவு கரெக்டான ஷேப்பில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்பகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மார்பகங்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு முடிகள் இருக்குது, அது இயல்பானது. நம்ம அது ஏற்கனவே சொன்னோம், அது வந்து ஒரு வியர்வை சுரப்பி தான் மார்பகங்கள். முடி அங்கே வர்றது இயல்பானதான், அது ஒன்றும் ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ அல்ல. சில பேருக்கு வந்து மார்பகங்களில் அந்த நிப்புல் வந்து அரிக்குதுன்னு சொல்லலாம். பூஞ்சை காளான் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது தொற்று நோய்கள் வந்திருக்கலாம், இல்லை கணவர் ரொம்ப அங்கே தூண்டி ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கலாம். ஏராளமான காரணங்கள் இருக்குது மார்பகங்கள் அரிக்கிறதுக்கு. மார்பகங்களில் என்னென்னலாம் இருக்குது? ஒன்று கொழுப்பு இருக்குது, பால் சுரக்கக்கூடிய பால் சுரப்பிகள் இருக்குது, மூன்றாவதாக மார்பகங்களில் டிஷ்யூக்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். இப்போ நிறைய பேர் மார்பகங்கள்லாம் பயப்படுவாங்க. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. சார் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார்.
சார் உடலை வச்சுக்கும் போது விந்து சீக்கிரமாக வெளியேற்றிருக்குங்க, அதுதான் கேட்குறேன். சீக்கிரமாக விந்து வந்துடுறது தான் உங்கள் பிரச்சனை. ஆமாம் சார். இதுக்கு எளிமையான வழி என்னென்னாங்க, உங்கள் மனைவியை நீங்கள் முதல்ல தூண்டி உச்சகட்டத்துக்கு கொண்டு போங்க. செக்ஸில் ஈடுபடாமல் நீங்கள் அடுத்த முறை உறவு கொள்ள முயற்சி பண்ணும்போது முதல்ல வந்து நீங்கள் செக்ஸே பண்ணாதீங்க. மனைவியினுடைய பெண்ணுறுப்பில் கிளைட்டோரஸ் என்ற ஒரு உறுப்பு இருக்குது. பெண்ணுறுப்பு கொஞ்சம் மேலே, அதை வந்து நீங்கள் தூண்டுங்க. ஒரு 15-20 நிமிடம் தொடர்ந்து தூண்டுங்க, அவங்க உச்சகட்டம் போகிற வரைக்கும். ஒன்ஸ் அவங்க உச்சகட்டம் போயிட்டாங்கன்னா அப்புறமா நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க. அப்போ கூட நீங்கள் கீழே படுத்துட்டு மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லலாம். அதுலேயும் பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். மூன்றாவது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு சிக்கல் இருக்குது, நம்ம சொல்லித்தர பயிற்சிகள் சரியாக ஒத்து வரலன்னு நினச்சிங்கன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, மருந்துகளை பயன்படுத்தலாம். ABCDEFன்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம், அதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருக்குங்க. சரியா? சரி சார். ஒரு டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு பொண்ணோட தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டேங்க. பொண்ணாலையா? வேற ஒரு பொண்ணு இல்லை. சரி. அது ஏதாவது HIV வர மாதிரில எந்த மாதிரி அறிகுறிலாம் இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிளட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். HIV எல்லாம் வெளியே தெரியறதுக்கு 5 வருடம் ஆகிடும். 5 வருஷம் ஆகிடுங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை குணப்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், நேராக போய் ஒரு மருத்துவர்கிட்ட ரத்த பரிசோதனை பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க HIV இருக்கா இல்லையான்னு. சிம்பிளாக பெரிய அளவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னங்க? சிம்பிளாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தா போகுங்களா இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்து போகும்? ஒரு நல்ல நம்பிக்கையான மருத்துவர்கிட்ட போய் பாருங்கள். அதில் வந்து லேசாக வலிக்கிற மாதிரி எரிச்சலாகிற மாதிரி இருக்குங்க சார். ஆணுறுப்பு வலிக்குதா? எது வலிக்குது? ஆணுறுப்பு தான் சார். சும்மா லைட்டாக ஒன்று வேறு இடத்துல எரிச்சலாகிற மாதிரி இருக்குங்க சார். அது HIVயாக இருக்க வேண்டியதில்லை, வேறு பல்வேறு நோய்கள் இருக்கலாம். கொனோரியா என்ற நோய் இருக்கலாம், நான் கோனோகாக்கஸ் யூரித்ரைட்டிஸ்னு அதில் சிறுநீர் பாதையில் வர கிருமிகள் இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை மருத்துவத்தை காட்டினீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி. 6 விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா கேன்சர் வராது. நிறைய பேருக்கு அது ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது, இதெல்லாம் கேன்சர் வருமா. ஒன்று வந்து மார்பக புற்றுநோய் இருக்கான்னு மேமோகிராம் எடுக்கிறது. மேமோகிராம் எடுத்தால் கேன்சர் வரும்னு நினச்சிட்ருப்பாங்க நிறைய பேர். இது உண்மை அல்ல. காஃபி நிறைய சாப்பிட்றதுனால கேன்சர் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் உண்மை அல்ல. நிறைய பால் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது உண்மை அல்ல. அதே மாதிரி மார்பில் இருக்க எல்லா கட்டிகளும் கேன்சரா அப்படின்னா இல்லை. சில மாத்திரைகள் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு நினைக்கிறாங்க. மார்பக புற்றுநோய், ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்னு வாய்வழி மாத்திரைகள் கருத்தடை முறைகளை பயன்படுத்தும் போது கேன்சர் வருமானா பொதுவாக வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? வணக்கம் சார். நான் சைதாப்பேட்டையிலேருந்து சுமதி பேசுகிறேன். சொல்லுங்கள் சுமதி. சார், நான் டிவியில் வந்து ஒரு இது பார்த்தேன், பிறவில வந்து கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு வந்து வச்சு அதன் மூலமாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஆனால் எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவதுங்க, பிறவிலே இல்லாதவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ லண்டனில் வந்து ஒரு கேஸ் பண்ணாங்க, அமெரிக்காவில் பண்ணுறாங்க. இல்லைங்க, 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஸ்வீடனில் தான் இதை ஆரம்பித்தாங்க அதிகம். கொத்திபர்க்கில் எடுத்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாம். உண்மைதானா சார்? சாத்தியமா? ஆமாம், ஆனால் நிறைய செலவாகும். ஓகே சார். எவ்வளோ வரைக்கும் செலவாகும் சார்? கர்ப்பப்பை தானம் யாராவது கொடுக்கணும். அவங்க அம்மா கொடுக்கலாம், யாராவது கொடுக்கலாம். சிஸ்டர், கர்ப்பப்பை தானம் கொடுக்கணும் யாராவது. ஓகே சார். அதாவதுங்க, முதல்ல ஒரு கேஸு சக்ஸஸ் ஆன கேஸுக்கு வந்து அம்மாவோட ஒரு கர்ப்பப்பையை வாங்கி மகளுக்கு பொறுத்துனாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி தான் அதை செய்யணும். அப்புறம் நிறைய நாள் அவங்களுக்கு வந்து அந்த மாத்திரைகள்லாம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கணும்.
அந்த நேரத்தில் கணவனோட விந்து எடுத்து கருத்தரிக்க வச்சு கர்ப்பப்பையில் வச்சு குழந்தை உருவாகி முதல் குழந்தை நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் 2 வருடங்களுக்கு முன்பு பிறந்தது. நான் அந்த டைமில் அந்த குழந்தை பிறந்து அந்த எப்படி இதை பண்ணினாங்கன்னு அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ASRM என்ற கான்ஃபரன்ஸில் அதை ப்ரெசென்ட் பண்ணார். அந்த கான்ஃபரன்ஸில் நான் இருந்தேன். அப்போது அது எப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய கேசஸ் பண்ணாங்க. இப்போது லண்டனில் பண்ணுறாங்க, வேறு பல்வேறு இடங்களில் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் இன்னும் சில வருடங்கள் அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சென்னையில் அந்த மாதிரிலாம் இல்லையா சார்? வேறு சென்னையில் வேறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஒரு ருடிமெண்ட்ரி கர்ப்பப்பை பிறவிலே சின்னதாக இருந்தது, வளர்ச்சி அடையாமல் இருந்ததை கொஞ்சம் பெருசாக்கி அதை அதில் பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பண்ணுறது இல்லையா சார்? கர்ப்பப்பை மாற்று அறுவை சிகிச்சை சென்னையில் இன்னும் பண்ணலை. ஆனால் கர்ப்பப்பை முதல்ல நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு சரியான இந்த துறையில் நிபுணர்களை பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தோம் சார். என்ன சொன்னாங்க? ஃபெயிலியர் அதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஓவரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை பார்த்து நான் இன்னொருத்தவங்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். அப்போ அந்த டாக்டர் இப்படி சொன்னாங்க. இல்லை அவங்க சொல்கிறது உண்மை இல்லைங்க. அப்படி அவங்க சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் வேறு இன்னும் அந்த டீம் தான் அதை பண்ணணும். அதாவது 20 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அதை செஞ்சாங்க அவங்க. மிருகங்களுக்கு ஆயிரக்கணக்கில் பண்ணி ஃபெயிலியர் ஆகி சக்ஸஸ் ஆகின பிறகு தான் மனுஷங்களுக்கு பண்ணாங்க. புதிதாக ஒரு டாக்டர்கிட்டலாம் போய் இதை பண்ண முடியாதுங்க. 100% ஃபெயிலியர் ஆகும். 100% 100% ஃபெயிலியர் ஆகும். கொத்தன்பர்க்கில் தான் ஒரு மருத்துவர், அவர் படத்தோடு நம்ம காட்டியிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில். கொத்தன்பர்க் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால், நீங்கள் இப்போது யூடியூப்பில் இருக்கும் அந்த படங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் காட்சிகள் பல்வேறு விஷயங்களும் நம்ம இந்த படத்தில் காட்டியிருந்தோம். எப்படி ஒரு 2-3 வருஷத்துல நம்ம நாட்டுக்கு வந்துருமா சார்? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு வந்து 20 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சிது. அவர் தான் இந்தியாவிலே வந்து கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ சக்ஸஸ் ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது அதில் நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. அதை கடந்து வரணும். அப்படின்னா ஒரு நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 இயர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், நன்றிங்க. தேங்க்யூ சார். ஃபோர் ப்ளே பண்ணும்போது மார்பகங்களில் பிளட் அதிகமாக பாஞ்சு 25% மார்பகங்கள் பெரிதாகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்பகங்களை ரொம்ப தொங்கி போயிருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான பல்வேறு முறைகளும் இருக்குது. பல லோஷன் ஜெல்லெல்லாம் கொடுக்குறாங்க, இன்றைக்கும் கடைகளில் விற்கிது. அதை அப்ளை பண்ணும்போது மார்பகங்களுடைய தோலில் அந்த ஸ்டார்ச் அப்சார்ப் ஆகி தோல் திக்காயிடும், இளமையாகவும் தோன்றும். ஆனால் அந்த ஸ்டார்ச் போயிட்ட பிறகு மறுபடியும் மார்பகங்கள் பழைய மாதிரி ஆகிடும். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. குழந்தை இல்லை சார். ஓகே. டெஸ்டி பேபி வரைக்கும் வந்துட்டோம். டெஸ்டி பேபியே முதல்ல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது கருமுட்டை இல்லைன்னா அது டோனட் இருந்து வாங்கி தான் வச்சுருக்கோம். கருமுட்டை தானம் தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அவங்க கருமுட்டை நல்லா இருக்காது. தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு முறை ஃபெயிலியர் ஆனால் ஏன் ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்க? இல்லை பண்ணலாமா? அப்படி தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணலாம். 62 வயதான பெண்மணி சென்னையில் கருத்தரித்து குழந்தை பெற்றிருக்காங்க. சரிங்க சார். எத்தனை நேரம் சார் பண்ணலாம்? கருத்தரிப்பதில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். சரிங்க சார். இதனால வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா சார்? எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. சரிங்க சரி, தேங்க்யூ சார். நன்றிங்க. அதே மாதிரி மார்பகங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு அறுவை சிகிச்சைகள் மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் பண்ணுறாங்க. இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லி மார்பகங்களை வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் இருக்குது. அந்த பேக்கை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்பகங்கள் பெருசாக தெரியும், லிஃப்ட் ஆகி வேறு மாதிரி தெரியும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியும். தண்டால் மாதிரி எக்ஸசைஸ், தம் ப்ரெஸ்,
இந்த பெக்ட்ரோலிஸ் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம மார்பு சதைகளை வந்து அதிகமாக்கிறதுக்கு வலிமையாக்கிறதுக்கான எக்ஸசைஸ் இருக்குது. மார்பகங்கள் வந்து நன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிதாகிறதுக்கா அல்லது தொய்வடைவாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்? உடற்பயிற்சியே செய்யாதவங்களை கம்பேர் பண்ணும்போது உடற்பயிற்சி ஒழுங்காக பண்ணுறவங்க கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவுகளை சேர்க்கும்போது மார்பகங்கள் பெருசானா கூட கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எப்போதும் படுத்துக்கிட்டே இருக்கிறது, குண்டாக இருக்கிறது எல்லாமே புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல வெஜிடேரியன், கிரீன்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு மார்பக புற்றுநோய் குறைவாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ஹார்மோன்ஸ் வந்து மார்பக புற்றுநோயை தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, கணேசன், விழுப்புரம் சார். சொல்லுங்கள் சார். சார், உடலுறவு கொள்ளும்போது எழுச்சி இல்லை சார். விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். என்ன வயசுங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரம் சார். விழுப்புரம். என்ன வயசு? 35 சார். இது சரி பண்ண முடியுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல? 2 பெண்கள். ஸோ உங்களுக்கு இப்போ தான் இந்த பிரச்சனை வந்திருக்கணும். உங்கள் உடல்லையோ மனதிலையோ இல்லை ரெண்டுலேயுமே குறைபாடு இருக்கலாம். நம்ம அதான் சொல்கிறோம், முதல்ல வந்து பீனிஸில் அட்டாக் வரும், ஆணுறுப்பு வந்து விரைப்பு இழக்கும். ஸோ முதல்ல வந்து சில காரணங்களை கண்டுபிடிங்க. என்ன காரணம்? ஹார்மோன் குறைபாடா, இரத்த நாளங்களில் பிரச்சனையா, என்ன காரணம்னு கண்டறிந்து இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய எச்சரிக்கையாக ஆண்மை குறை வரும். அது என்னன்னே தெரியாமல் ஏதாவது ஒரு கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். அதை தடுக்க முடியும். சரியா? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். நேரம் இல்லாத காரணத்தினால இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.